வணக்கம்மா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் எப்படி இருக்கும் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன போட போறோம்னா, டைப் ரைட்டிங் எக்ஸாம் எப்படி இருக்கும், சிபிஇ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி மார்க் டெஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்க போறோம். நீங்க எப்பவும் போல இந்த லாகின்ல போய்க்கோங்க. tnttgteonline.inல போயிட்டு கேண்டிடேட்ஸ் லாகின் பண்ணுங்க. உங்களோட எப்பவும் நீங்கள் அடித்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்ளை பண்ணும் பொழுது இல்லைனா நீங்கள் எல்எம்எஸ்ல இதுவரை ப்ராக்டிஸ் பண்ணதை போட்டு சைன்இன் கொடுங்க. அதில் உங்களுக்கு டேஷ்போர்டு எல்எம்எஸ்ன்னு இருக்கும். எல்எம்எஸ்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ அதை டேஷ்போர்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே மார்க் டெஸ்ட் ஷார்ட் அண்ட் மார்க் டெஸ்ட் டைப்புன்னு வரும். ஸோ நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணதும் உங்களோட எக்ஸாம் இதில் அப்பியர் ஆகும். எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதை ஸ்டார்ட் மார்க் கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீபோர்டு மவுஸ் நீங்களே கொண்டு வந்துருங்க. எக்ஸாமில் உள்ள ஒரு சில கன்வீனியன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் சொந்த கீபோர்டு அண்ட் சொந்த மவுஸை கொண்டு வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டார்ட் த மார்க். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் யூ வில் பிகின் த கவுண்ட் டவுன் எண்ட்ஸ்னு வருது. கீழே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சும்மா அந்த பாக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட்னாவும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ அந்த பாக்ஸில் வந்து ப்ராக்டிஸ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே ஒரே மாடல் தாம்மா. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கீழே வந்து நீங்கள் தமிழ் அடிக்கன்னா அதை கீழடியில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் அடித்து பாருங்கள். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஓரளவு ஒரு 2-3 லைன் அடித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். நீங்கள் ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு செகண்ட் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு வரும். அதில் அழகாக கொடுத்துருக்காங்க. சூஸ் யுவர் டைப்பிங் லேஅவுட் பிலோ த டிஃபால்ட் பேசேஜ் லெஃப்ட் ரெஸ்பான்ஸ் டைம். ஆல்ரெடி உங்களுக்கு டைம் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் லேஅவுட் டக்குன்னு மாற்றிட்டு டக்குன்னு என்ன பண்ணுங்கள், அடிக்க ஆரம்பிங்க அப்படின்னாங்க. ஏன்னா சிஓஏ பசங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு டைம் போயிடுச்சு அடிக்கும் பொழுது. ஸோ இதை வந்து அவங்க கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே வந்து இப்போ உங்களுக்கு செகண்ட் பேப்பர் இந்த சைடு நம்மளுக்கு எல்எம்எஸ்ல வந்த மாதிரியே வரும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அடிச்சிருங்க. அடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதில் எண்டு பேப்பர் கொடுத்துடலாம். நீங்கள் எண்டு பேப்பர் கொடுத்தோன்னே ஷுவாரா அப்படின்னு கேட்கு. ஸோ நீங்கள் திருப்பி போய் அடிக்க முடியாது, எண்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பருக்குள்ளே லேஅவுட் இதுலேயே செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டைம் ஓடிடும். ஸோ வந்து லேஅவுட் முதல்ல இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து ப்ராக்டிஸுக்கு கொடுத்துருக்காங்க. திருப்பியும் இது வந்து உங்களுக்கு மார்க்குக்கு கிடையாது, ஜஸ்ட் ப்ராக்டிஸ். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், அந்த மாதிரி ப்ராக்டிஸுக்கு. திருப்பியும் நீங்கள் இந்த சைடு வந்து ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் பேப்பர்னாவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேசேஜ் வந்துடும். வரும்பொழுதே உங்களுக்கு டைமும் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அடித்த பிறகு கடைசியில் கர்சர் மூவ் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அடித்து முடித்ததுக்கப்புறம் சப்மிட் எக்ஸாம் கொடுக்கணும். இந்த சைடில் உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் எக்ஸாமான்னு கேட்கும். உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் பேப்பருக்குள்ள மார்க் உங்களுக்கு வந்துடும். செகண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு மேனுவலாக திருத்துவாங்க, எவாலுவேட்டட் செப்பரேட்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் ஃபீட்பேக் இருந்தது, இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது, இன்னும் என்ன மாட்டலாம் அப்படிங்கிற டவுட்டுக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்கணும்னா நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சு தெரிவிச்சிருங்க. ஃபினிஷ் அண்ட் லாக் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிடும். தேங்க்யூம்மா.